இப்போ ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் என்னென்ன விஷயம் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தை இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்போ நம்ம உடல் எப்படி இருக்குன்னு நம்மளை நாமளே பார்த்துக்கணும். அப்படின்னா நமக்கு நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற உடம்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குதுன்னா எனக்கு 30 நாள் மட்டும் இருக்குது அப்படி இல்லை. உங்களோட ஃப்ளோ நல்லா இருக்குதா, உங்கள் ஃப்ளோவோட கலர் நல்லா இருக்குதா, இதை நீங்கள் கவனிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை நமக்கு இருக்கா. இப்போ ஜென்ரலி எல்லாருமே தைராய்டு பற்றி பேசுகிறோம். ஸோ தைராய்டு உங்களுக்கு நார்மலாக இருக்குதா. நார்மல்னால் நான் சொல்கிறது நார்மலாக ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இருக்கிற நார்மலை விட ஒரு ப்ரெக்னென்சி நீங்கள் எய்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2.5 ரேஞ்சில் நம்ம தைராய்டு டிஎஸ்ஹெச் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். உங்கள் உணவு பழக்கங்கள், நம்ம எல்லாருமே நான் வெஜிடேரியனாக தான் இப்போ இருக்கோம். இப்போ உங்கள் உணவு பழக்கங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு தகுதியாக ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளோட உணவு நமக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒரு 30% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறோம், 30% நமக்கு கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு நிஜமாலுமே நம்ம எடுக்கிறோமா, இல்லை எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு மாவு பொருளாக நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று நம்ம எல்லாருமே மறந்துடுறது ஜென்ஸோட பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அவருக்கு பேசிக்காக ஒரு செமல் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கும்போது ஒரு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை பற்றி கவனம் தேவையாக இருக்கும்.